அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெத்தடா செட்ஸ், ஃபங்க்ஷன், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு ஜென்ரலாக செட்டுன்றது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஆஃப் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் செட்டு 1 2 3 4 அப்படி எடுத்துக்கலாம். டைப் ஆஃப் செட்ஸில் நீங்கள் வரும்போது ஒன்று ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு, எம்டி செட்டு, இது 3 தான். ஓகே, ஸோ இது ஃபைனைட்லேயே வந்து கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பார்ப்போம். ஓகே, அடுத்து செட்டோட பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ரெண்டு செட்டோட யூனியன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எப்படி இருந்ததுங்க? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எய்தர் எக்ஸ் இன் ஏ ஆர் எக்ஸ் இன் பி, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பின்கான இது. இன்டர்செக்ஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா ரெண்டுத்துலையுமே இருக்கணும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஸோ காமனாக இருக்கிறது எடுத்துக்கிறோம். டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பியில் இருக்கிற எலமெண்ட் இருக்கக்கூடாது, ஒன்லி ஏ இருக்கிற எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணுற மாதிரி ஏ மைனஸ் பி நீங்கள் எழுத போகிறீங்க. சப்போஸ் ஏலேருந்து எதனா பியில் இருக்கிற எலமெண்ட் இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணிடணும்? செப்பரேட் பண்ணிடணும். ஓகே, ஃபைன். அடுத்து ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஃபங்க்ஷன் வந்து இஸ் அ ரூல் விச் அசைன்ஸ் ஈச் எலமெண்ட் இன் ஏ டு எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் இன் பி. ஸோ ஃபங்க்ஷன் அர்த்தம், என்னோட டொமைன்லேருந்து கோ டொமைனுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது யூனிக் எலமெண்ட்டுக்கு தான் நீங்கள் அசோசியேட் பண்ணியிருக்கணும். எந்த எலமெண்ட் ஏ எடுத்துக்கிட்டாலும் பியில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு தான் அசோசியேட் ஆகிருக்கணும். சப்போஸ் ஏன்ற எலமெண்ட் ரெண்டு எலமெண்ட்டுக்கு அசோசியேட் ஆகக்கூடாது. இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, நாட் அ ஃபங்க்ஷன். பட் யூனிக்காக இருக்கு, ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு தான் அசோசியேட் பண்ண முடியுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன். ஸோ ஜென்ரலாக ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி அசைன்ஸ் ஈச் எலமெண்ட் இன் ஏ டு எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட்ஸ் இன் பி. ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ இந்த ஆர்குமெண்ட் இருந்தால் அது நாட் அ ஃபங்க்ஷன். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பார்த்துக்கணும்னா இன்ஜெக்டிவ் 1-to-1 மேப் இருக்கும், சப்ஜெக்டிவ்னா ஆன்டு மேப்பு, பைஜெக்டிவ்னா போத் 1-1 ஆன்டு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இன்ஜெக்டிவ் மேப்ன்றது பார்ப்போம். சப்போஸ் ரெண்டு எலமெண்ட்டோட இமேஜஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலமெண்ட் வந்து ஈக்குவல்னு சொல்லணும். அது வந்து 1-1 ப்ராப்பர்ட்டி. ஸோ 1-1 அர்த்தம், அதாவது இமேஜ் வேல்யூ சப்போஸ் ஈக்குவலாக இருக்குது, இந்த சப்போஸ் ரெண்டு எலமெண்ட்டோட இமேஜ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். இந்த மேப் வந்து உங்களுக்கு 1-1 மேப் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு 1-1 அசோசியேட் பண்ணுறதுல 1-1 அசோசியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னன்னா டொமைனில் இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கோடொமைனுக்குள்ளே ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு யூனிக் வேல அசோசியேட் ஆகிருக்கணுன்றது தான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சப்போஸ் இமேஜ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூனா உங்களுடைய எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்றது நமக்கு கிளைம் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி வருதுன்னா அது எல்லாமே 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அதே போல் நீங்கள் ஃபங்க்ஷனை ப்ராப்பர்ட்டி பேச போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டொமைன் அண்ட் கோடொமைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன், இதெல்லாம் ஃபங்க்ஷனாக நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஃபங்க்ஷன் அதாவது 1-1 ஃபங்க்ஷனான்னு பாருங்கள். எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் ஆர் டு க்ளோஸ் டு 0,∞. இது ஆக்சுவலாக ஏ டொமைன் வந்து ஆர் சொல்லியிருக்கேன், கோ டொமைன் வந்து 0 to ∞ சொல்லியிருக்கேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து இது வந்து 1-1 மேப்பான்னு செக் பண்ணுங்கள். செக் வெதர் இட் இஸ் 1-1 ஆர் நாட். அது நீங்கள் வந்து சொல்லுங்க பார்ப்போம். இது 1-1 மேப்பா அப்படின்னு பார்க்கணும். 1-to-1 நீங்கள் செக் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது போல் நீங்கள் நிறைய நான் கிராஃபாகவும் நான் சொல்லித்தரேன், நிறைய கிளாஸஸ் அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ரெகுலராக கிளாஸஸை பாருங்கள். இந்த கிளாஸ் வந்து எனக்கு பேசிக்காக தெரியல, நான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஃபைன். சப்ஜெக்டிவ் மேத்தை பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக ரேஞ்ச் எங்கே இருக்கும்? ஸோ ஏ டு பி எடுத்துக்கிட்டீங்க ஃபங்க்ஷன் மேப் அப்படின்னா, ஸோ ரேஞ்ச் வந்து சப்செட் ஆஃப் கோடொமைன். இதான் ரேஞ்ச் ஆஃப் எஃப், இதான் வந்து எஃப் ஆஃப் ஏ. எஃப் ஆஃப் ஏன்றதான் ரேஞ்ச். அது ஈக்குவல் டு பிக்கு ஈக்குவலாக இருக்குது, என்டையர் கோடொமைனே எஃப் ஆஃப் ஏவா வந்துடுது அப்படின்னா ஸோ அந்த மேப் வந்து ஆன்டு மேப். ஸோ ஒரு மேப் ஆன்டு, அதாவது சப்ஜெக்டிவ்னா ஆன்டு மேப்னு அர்த்தம். அது எப்போ சப்ஜெக்டிவாக இருக்கும்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கிறச்ச. ஸோ பைஜெக்டிவ்னா போத் 1-1 ஆன்டு, அதாவது இன்ஜெக்டிவாக இருக்கும் சப்ஜெக்டிவாக இருக்கும் அப்படின்னா அந்த மேப் வந்து பைஜெக்டிவ் மேப். இப்போ இது யூஸ் பண்ணி தான் நம்ம கவுண்டபிள் செட்டை பற்றி பேச போகிறோம். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், கார்டினாலிட்டி வைஸ் பேசுனது. இப்போ நம்ம கொஞ்சம் டெஃபினேஷனாக போகும். A set A is countable அப்படின்னா if it is a set is countable இருந்தா if it is finite or it has the same cardinality as n. ஸோ என்னோட கார்டினாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு செட்டு கவுண்டபிளாக இருந்தால் ஒன்று அந்த செட்டு ஃபைனட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த செட்டோடைய கார்டினாலிட்டி வந்து என்னோட கார்டினாலிட்டிக்கு சேமாக இருக்கும். என்னன்றது என்ன? செட் ஆஃப் நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து அசோசியேட் ஆகிருக்கும், 1-1 அசோசியேட் ஆகிருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் கவுண்டபிள் செட் பார்ப்போம். நேச்சுரல் நம்பர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கவுண்டபிள் செட். செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஆல்சோ கவுண்டபிள் செட். ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள். ஓகே. அதுக்கப்புறம் அன்கவுண்டபிள் செட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிற செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எனி இன்டர்வல் 0,1 ஆர் எனி க்ளோஸ் இன்டர்வல் a, b வித் a less than b இருக்கணும். a and b ஆர் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து செட் அன்கவுண்டபிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே என்னக்கு அசோசியேட் பண்ண முடியாது. ரியல் நம்பரை கொண்டு போயிட்டு என்ன அசோசியேட் பண்ண முடியுமா? ஏன்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ன்றது சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க முடியுமா கோசரம் பேரண்ட் செட்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியாது. சப்போ உங்களுக்கு எதெல்லாம் கவுண்டபிள் சப்செட்டாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே என்னோட கார்டினாலிட்டிக்கு சேமாக இருக்கா, அசோசியேட் பண்ண முடியுதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு சிலது இம்பார்ட்டன்ஸ் தேரம் பார்க்குறோம். சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் ஆல்வேஸ்னாக இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும். எவ்ரி சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ரொம்ப கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் என்னவா இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும். ஸோ செட்டு வந்து கவுண்டபிளாக இருக்கணும். அந்த கவுண்டபிள் கலெக்ஷனும் யூனியன் பண்ணாமல் என்னவா இருக்கும், கவுண்டபிளாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். சப்போஸ் ஏஎன்ஸ் ஆர் கவுண்டபிள் அப்படின்னா n from 1 to infinity வந்து இஸ் ஆல்சோ கவுண்டபிள். கவுண்டபிள். ஓகே, இது நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க வந்து ஏஎன் வந்து கவுண்டபிளா இருக்கிறச்சு. ஸோ ஏஎன் கவுண்டபிளா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு எண்ணுக்குமே யூனியன் ஆஃப் ஏஎன் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். ஸோ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். எப்படி கவுண்ட் பண்றோம், 1 2 3 4ன்னு அப்படியே கவுண்ட் பண்ணி யூனியன் பண்ணிக்கிறோம். அடுத்து கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஸோ என்ன கவுண்டபிள், அப்புறம் அது கூட இன்னொரு எண்ணம் மட்டும் இருக்குன்னா கவுண்டபிள் தான். அப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் இது ஒன்று கவுண்டபிள் ஆயிடுச்சு, இது கூட இன்னொன்று இருக்குன்னா என்ன ஆயிடும், கவுண்டபிள். ஏன்னா கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ கவுண்டபிள் செட். ஸோ என்ன கவுண்டபிள், இதுவும் கவுண்டபிள், ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அப்போ இது ஒரு கவுண்டபிள் செட்டு, இது கூட இன்னொரு கவுண்டபிள் செட். அப்போ எனி பவர் n, அதாவது n டு தி பவர் n வந்து நேச்சுரல் நம்பர், அதுக்கு பவர் n ஃபைனைட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அப்போ அதுவுமே என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு கவுண்டபிளா இருக்கும். ஓகே, ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள்ன்றது ஜெனரல் ஸ்டேட்மெண்டா நீங்க எடுத்துக்கலாம். இங்கே கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 அப்படின்றத நீங்க ஃபைனைட் கவுண்டபிள் செட்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரேஷனல் தேர்வை பொறுத்து Q இஸ் கவுண்டபிள்ன்றது ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஹைட், அதாவது Q வந்து செட் ஆஃப் ரேஷனல்ஸ்க்கு கன்சிடர் பண்ணிட்டு அதை ஹைட்டை மென்ஷன் பண்ணுவீங்க. ஹைட் வைஸாக வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து அந்த லைன் ஆஃப் அரேஸை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது Q கவுண்டபிள்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பவர் செட்னா என்னங்க, ஒரு செட்டோட பவர் செட்னா அதுக்கு இருக்கிற பாசிபிள் சப்செட்ஸ்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற ஒரு செட் எடுக்கிறீங்க, 0 1 கார்டினேட் இருக்குன்னா இதுக்கு பாசிபிள் சப்செட்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ A1 வந்து சிங்கிள்டன் 0 போடலாம், அடுத்து A2 வந்து சிங்கிள்டன் 1 போடலாம், அடுத்து A3 வந்து 0 1 கம்பைன் பண்ணுறதை போடலாம். இது இல்லாமல் எம்டி செட்டு ஒன்று இருக்கு. ஸோ A4 எம்டி செட் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் எனி செட். ஓகே, அப்போ இதனுடைய கார்டினாலிட்டி 2 தான். அப்போனா பவர் செட்டோட டோட்டல் கார்டினாலிட்டிஸ் எவ்வளோ வருது பாருங்க, 1 2 3 4 செட்டு கிடைக்குது. ஓகே, பவர் செட் ஆஃப் ஏன்றது எல்லாமே செட்ஸ் தான். இது வந்து பி ஆஃப் ஏ கவுண்ட் ஃபுல்லாக ஒடியாந்துடும். இது எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் இந்த கிவன் செட் ஏ. அப்போ இதனுடைய கார்டினாலிட்டி வந்து இந்த மாடலஸ் போட்ட கார்டினாலிட்டின்னு அர்த்தம். இதனுடைய கார்டினாலிட்டி வந்து இந்த செட்டோட கார்டினாலிட்டியோட பெருசாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்குள்ளது 2 எலமெண்ட் தான். ஆனால் இந்த பவர் செட்டுக்குள்ள எவ்வளோ எலமெண்ட் இருக்குது, செட்ஸாகவே இருக்கும். 1 2 3 4 செட்ஸ் இருக்குது. அப்போது இதனுடைய கார்டினாலிட்டி இந்த செட்டோட கார்டினாலிட்டியோட பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது எந்த ஒரு பவர் செட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பேரண்ட் செட்டோடைய கார்டினாலிட்டி வந்து பெருசாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பவர் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே செட்டு, அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, விச் ஆஃப் த செட்ஸ் ஆர் கவுண்டபிள், Q இஸ் கவுண்டபிள். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் அன்கவுண்டபிள், R இஸ் அன்கவுண்டபிள், ஓப்பன் இன்டர் 0,1 இஸ் அன்கவுண்டபிள். செட் ஆஃப் ஆல் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் விச் ஆஃப் ட்ரைல்ஸ் 0 and 1னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் தெரியும் இது அன்கவுண்டபிள். ஏன்னா 0 and 1 வச்சு எவ்வளோ ட்ரைல்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அந்த சீக்வன்ஸோட டைலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 0 உட்கார வைக்கலாம், 1 உட்கார வைக்கலாம், 1 1 வைக்கலாம், 1 1 1, அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸை கொடுத்துட்டு போகலாம். ஓகே, அப்போ இது இந்த திஸ் இஸ் கரஸ்பாண்டன்ட் டு தி கான்டர் டயகனல் ஆர்குமெண்ட். ஸோ இந்த டயகனல்ஸ் அரேஸ் நீங்கள் பார்க்கும்போது 0s 1s நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் செட் ஆஃப் ஆல் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் ட்ரையல்ஸ் இன் 0 and 1 இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் அன்கவுண்டபிள். இசட் வந்து என்னுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம், என்ன கியூக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ R தான் உங்களுக்கு அன்கவுண்டபிள். ஏன்னா இது எல்லாமே இதுக்கு சப்செட், அப்போ ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. ஸோ R தான் உங்களுக்கு அன்கவுண்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் என்னவா இருக்கும், ஆல்வேஸ் கவுண்டபிள். எந்த ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கவுண்டபிள் செட் வந்து கவுண்டபிளாக இருக்கும். அடுத்து யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ், இப்போ நல்லா கவனிச்சுக்கணும், ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் என்னவா இருக்கும், கவுண்டபிளாக இருக்கும். அந்த ரிசல்ட் அப்படியே மைண்டில் கொண்டு வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் கார்டினாலிட்டி வித் n, Q தான். ஏன்னா Q கவுண்டபிள், ஸோ n க்கு கார்டினாலிட்டி ஈக்குவலாக இருக்கும்.
பவர் செட் ஆஃப் n என்னவா இருக்கும்னா அன்கவுண்டபிள். ஏன்னா இது ஒரு இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் இப்போ nல வந்து கார்டினாலிட்டி வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபைனைட் ஹியூஜ் கலெக்ஷன் அலிஃப் நாட்னு சொல்லுவோம். ஸோ பவர் செட் ஆஃப் nல எவ்வளோ கார்டினாலிட்டி இருக்குன்னா 2 பவர் அலிஃப் நாட். 2 பவர் அலிஃப் நாட் வந்து கண்டினியூம் சின்னு சொல்லுவாங்க. அது பேர் அன்கவுண்டபிள் நாட். அப்போ பவர் செட் ஆஃப் என்னோட கார்டினாலிட்டி வந்து உங்களுக்கு அன்கவுண்டபிள்ன்றது மைண்ட்ல வச்சுக்கணும். எந்த ஒரு கவுண்டபிள் செட் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய கார்டினாலிட்டி என்னன்னு வச்சுக்கிறீங்க அலிஃப் நாட். ஸோ n கிராஸ் n அப்படின்னா உங்களுக்கு வந்து அலிஃப் நாட் இன்ட்டு அலிஃப் நாட். அப்போ அலிஃப் நாட் ஸ்கொயர். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டபிள் தான். ஓகே. ஆனா இந்த 2 பவர்ல நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க அலிஃப் நாட்டை அன்கவுண்டபிள் ஆகிடும். ஸோ இது அன்கவுண்டபிள்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அலிஃப் நாட்ன்றது கவுண்டபிள் செட். 2 பவர்ல அந்த அலிஃப் நாட் வருதுன்னா அது அன்கவுண்டபிள்னு போட்டு வேண்டியது. விச் ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ்னு கேட்குறாங்க. போத் 1 1 ஆன்டுவா இருந்தால் அந்த மேப் வந்து பைஜெக்டிவ். அடுத்து செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ன்றது ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் போடுறோம். அப்போ ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து ஃபைனைட் யூனியன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கவுண்டபிள் ஆகிடும். ஸோ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவுண்டபிள்ன்றது தான் இங்கே கரெக்ட். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் சீக்வன்ஸ் எங்கே உட்காரும் நேச்சுரல் நம்பர்ஸில். அப்போ அதை வந்து ஃபைனைட் சீக்வன்ஸ்னா அர்த்தம் சீக்வன்ஸோட லென்த் வந்து ஃபைனைட் ஆகுது. அப்போ அதை வந்து யூனியன் பண்ணிக்கிட்டே வரீங்க. அப்போ ஃபைனைட் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள்ன்றது அங்கே ரிசல்ட்டை முடிக்கிறோம். அடுத்து செட் ஆஃப் ஆல் இன்ஃபைனைட் பைனரி சீக்வன்ஸ். இன்ஃபைனைட் பைனரி சீக்வன்ஸ் என்னவா இருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ இன்ஃபைனைட் பைனரினா அது 0 1 வந்து ட்ரையல்ஸாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது வந்து என்னோட கார்டினாலிட்டியோட பெருசாக வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவுமே உங்களுக்கு என்னது ஒரு அன்கவுண்டபிள் செட்ன்றது தெரியணும். அடுத்து ஏ இஸ் கவுண்டபிள் தென் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு க்ளோஸ் டு 0,1. இது அலிஃப் நாட்டா, இது 2வா, இதுக்குள்ள இருக்கிற எவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்கும் 2 பவர் அலிஃப் நாட் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ அன்கவுண்டபிள். இதனுடைய கார்டினாலிட்டி வந்து அலிஃப் நாட்டுங்க. இதில் 2 கார்டினாலிட்டி இருக்கு. ஸோ ஏலேருந்து பிக்கு போகிற டோட்டல் நம்பர் ஆஃப் மேப் பார்த்தீங்கன்னா m பவர் n ஃபார்மேட்டில் இருக்கும். இது n கார்டினாலிட்டி, இது வந்து m கார்டினாலிட்டி. ஓகே. ஸோ அப்போ இதுலேருந்து போகிற மொத்த மேப் எவ்வளோ இருக்குன்றதை மொத்தமாக தூக்குறோம். அப்போ தூக்கும்போது m பவர் n ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு அலிஃப் நாட்டு, இதுக்கு 2 கார்டினாலிட்டி. அப்போ 2 பவர் அலிஃப் நாட் வந்து அன்கவுண்டபிள் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அல்ஜிபிரிக் நம்பர், செட் ஆஃப் ஆல் அல்ஜிபிரிக் நம்பர்ஸ். அல்ஜிபிரிக்னா ஒரு பாலினாமியல், ரேஷனல் பாலினாமியலுக்கு ரூட்டா வர்றது. ஒரு பாலினாமியல் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு வந்து ரூட்டா வர்றது என்னது அல்ஜிபிரிக் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ f of x ஈக்குவல் டு உங்களுக்கு x மைனஸ் 2 அப்படின்னா இது வந்து 2 வந்து அல்ஜிபிரிக் இருக்கு. 2 வந்து அல்ஜிபிரிக். ஏன் இதுக்கு வந்து இது ரூட் போட்டு பாருங்க. f of 2 போடுங்க 2 மைனஸ் 2 அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். ஸோ அல்ஜிபிரிக் நம்பர்னா அர்த்தம் ஒரு ரேஷனல் பாலினாமியல்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு வந்து ரூட்டா வரும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ரேஷனல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அது ஒரு கவுண்டபிளா முடிச்சிடலாம். இந்த மேப்பை பற்றி உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான மேப்பு. f is a map from n to z க்கு டிஃபைன் பண்ணுறாங்க. f of n equal to minus 1 whole power n into greatest integer of n by 2. இப்போ f of 1 போடுறீங்கன்னு வச்சுப்போம். minus 1 into 1 by 2. 1 by 2 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் காட்டுனாங்க 0. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 0ன்னு கிடைக்கும். ஓகே. அடுத்து f of 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா minus 1 whole power 2 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2 by 2ன்னு போடுறீங்க. அப்போ 1ன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 1 1 தான் அசோசியேட் ஆகும். ஒன்ஸ் 1 1 அசோசியேட் ஆகுது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான மேப்புங்க. 1 to 0 தனி கிளாஸே நான் நிறைய மேப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த மேப் வந்து ஒரு 1 1 on 2 இது பைஜெக்டிவ் மேப். ஆக்சுவலாக இது இண்டிஜர்ஸ்க்கு அசோசியேட் பண்ணுறதுக்கு ஒரு மேப். nலேருந்து இண்டிஜர்ஸ்க்கு போகிற மேப் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா f of n equal to minus 1 whole power n greatest integer part of n by 2. இப்போ f of 3 போடுங்க. உங்களுக்கு அழகாக தெரியும் பாருங்க. minus 1 whole power 3 into இது greatest integer part of 3 by 2 போட போறீங்க இல்லையா. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 1 வந்துடும். 3 by 2 உடைய இந்த 3 by 2 இருக்கு இல்லையா, இதனுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் பாயிண்ட் வந்து சப்போஸ் 1.5 எடுத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னதுங்க 1. அப்போ மைனஸ் 1 வரும். அப்போ 0 1 மைனஸ் 1 அடுத்து உங்களுக்கு 2 மைனஸ் 2 அப்படியே வந்து அசோசியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இண்டிஜர்ஸ்க்கு நேச்சுரல் நம்பர்லேருந்து ஒரு மேப் கொடுக்க முடியும். அது 1 1 on 2 இருக்கிற மேப்னா இந்த மேப் தாங்க. இது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப் அது. ஓகே. minus 1 whole power n greatest integer part of n by 2. செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். சப்செட்னாவே என்ன ஆகுது பவர் செட்டு. பவர் செட்டோட அப்போ அலிஃப் நாட்ஸ் பவர் நீங்க பவர் செட்டோட கார்டினாலிட்டி போட போறீங்க. அப்போ 2 பவர் அலிஃப் நாட்ன்றதா இங்க நீங்க உட்கார வைக்க போறீங்க. அப்போ இந்த கார்டினாலிட்டி வந்து முன்னாடி அன்கவுண்டபிள். ஸோ அன்கவுண்டபிள்ன்றது தெரியணும். சப்செட் பவர் செட்டோட கார்டினாலிட்டி, கவுண்டபிள் செட்டோட கார்டினாலிட்டி அலிஃப் நாட், பவர் செட் வந்து 2 பவர் அலிஃப் நாட் அப்படின்னும் போது கண்டினியூம் அன்கவுண்டபிளா போயிடும். அடுத்து செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 0 and 1. ரேஷனல் நம்பர்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அது கவுண்டபிள். ரேஷனல் நம்பர்ஸ் எந்த இன்டர்வல் கொடுத்தாலும் என்னது அது ஆல்வேஸ் கவுண்டபிள்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அடுத்து செட் ஆஃப் ஆல் ரியல் வேலிட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதில் க்ளோஸ் டு 0,1லேருந்து 6க்கு போகிற கலெக்ஷன் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் மேப். நீங்கள் இது வந்து f of x equal to some alpha into x
ஆல்ஃபா வந்து நான் ஜீரோ ரியல் நம்பராக எடுத்துக்கிட்டிங்கனாவே இதுவே ஒரு அன்கவுண்டபிள் கலெக்ஷன். ஏன்னா ஆர்லேருந்து எடுத்து ப்ராடக்ட் பண்ணுறீங்களா, அதுவே ஒரு அன்கவுண்டபிள். ஸோ அப்படின்னும் போது கலெக்ஷன் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் டு ஆருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அன்கவுண்டபிள்ன்றதை முடிச்சுக்கலாம். அடுத்து ஏஎஸ் ஆஃப் இன்ஃபைனைட் செட் அண்ட் இஸ் கவுண்டபிளாக இருக்குது அப்படின்னா அது எதுக்கு அசோசியேட் ஆகும்னா விச் இஸ் ஒன் கரஸ்பாண்டன்ட் வித் நேச்சுரல் நம்பருக்கு. ஏன்னா கவுண்டபிள் சொல்லிட்டாங்க, கவுண்டபிள்னாவே நேச்சுரல் நம்பருக்கு அசோசியேட் ஆகும். அது இன்ஃபைனைட் செட், அப்போ நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ இந்த செட்டோட கார்டினாலிட்டியும் நேச்சுரல் நம்பரோட கார்டினாலிட்டி சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு வராங்க. 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு, அது இல்லாமல் ஃபார்முலா புக்லெட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அந்த காம்போ ப்ரைஸ்ன்னு சொல்லி எனக்கு கேட்டு வாங்குங்க. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக் நாங்கள் கால் பண்ணுங்கள் 9384686847. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். காம்போ ப்ரைஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, ஸோ 5 புக்லெட்ஸ் இது கம்ப்ளீட்டாக வந்துடும், இன்க்ளூடிங் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அவைலபிள். ஸோ வேணுன்றவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த காம்போ ப்ரைஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக நிறைய படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணிகிட்டே வருவோம், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நீங்கள் இன் ஃபியூச்சர் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ டெய்லி போடுற வீடியோஸை பிளேலிஸ்ட் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் போயிட்டு பாருங்கள், நோட் போட்டு எழுதுங்க, நிறைய கண்டென்ட் கற்றுக்கலாம். சைட் பை சைட் நீங்கள் பேரலாக கொஷின் ப்ராக்டிஸும் பண்ணணும், புக்லெட்டை வாங்கி படிக்கணும். ஃபார்முலா புக்லெட்டு தரவா செம்மையாக ரெடி பண்ணியிருக்கேன். இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேஜ் புக்லெட்டு 10 சாப்டருக்குமே என்ன பண்ணிட்டேன், ஃபார்முலா புக்லெட் போட்டேன். 10 யூனிட்டுக்குமே இருக்கும், சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன். அதே போல் எம்சிக்யூஸும் சாப்டர் வைஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் வேறு இருக்குது. இதை தாண்டி என்னங்க வேணும், அவ்வளோதான், அப்படியே படிச்சுக்கிட்டே போகலாம், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே ஃபைன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.